Hey guys, welcome to NEET Operastics. First of all பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்கிட்ட ரீசெண்டாக கன்சிஸ்டண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்வி ஃபிசிக்ஸ் எப்படி சார் நம்ம அட்டன் பண்ணுறது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் சார், மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தவரை 160 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் எப்படின்னு கேளுங்க. ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ப்ரூஃபோட உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த ஒரு 10 மினிட்ஸை இந்த ஃபிசிக்ஸ்க்காண்டி செலவு பண்ணு. ஏன்னா இவ்வளோ நாள் நீ செலவு பண்ணல, இனிமேல்னாச்சும் செலவு பண்ணு இந்த 20 days. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ண, நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ண அப்படின்னா டெஃபினெட்லி உன்னால் 140 ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பரிஸ்டிக் சேனலை மறக்காமல் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுக்கிங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம ஆஃப்டர் நீட் போடக்கூடிய MBBS கவுன்சிலிங் எல்லாமே உனக்கு அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா, கொஷின் சால்விங் PDF எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு, கிட்டத்தட்ட 45 கொஷின்ஸ் இந்த வருஷம் நம்மளுக்கு 2025ல். ஸோ 45 கொஷின்ஸுக்கு 35 கொஷின்ஸ் வந்து உனக்கு ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ். ஆனால் எனக்கு தியரியே ஒன்றுமே தெரியாது. இப்போ இருந்து நான் வெறும் ஃபார்முலா மட்டும் படித்தா என்னால் போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். எனக்கு தியரி தேவை கிடையாது. 35 கொஷின், 30 கொஷினுக்கு மேலே இருந்து 35 வரை எனக்கு தியரி தேவை கிடையாது. ஸோ நான் ஈஸியாக ஃபார்முலா மட்டும் படித்து ஈஸியாக போடலாமான்னா கண்டிப்பாக போட முடியும். அதை ப்ரூஃபோடு உனக்கு காமிச்சிருக்கேன் உனக்கு, ஓகேவா? வித் ப்ரூஃபோட. நான் வந்து சும்மா வந்துட்டு சொல்லிட்டுலாம் போல, நான் வித் ப்ரூஃபோட நீட்டில் கேட்ட கொஷின்ஸாகவே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ தெளிவாக கவனி. இதில் எப்படி டேட்டாவை எடுத்து எப்படின்னே ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. ஸோ ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஃபார்முலா வந்து படிக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு T ஈக்குவல் டு 2π/ω. டீனா என்னதுரா, ஒமேகானா என்னதுரா தெரியாது சில பேத்துக்கு. டீனா டைம் பீரியட், ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட 23 கொஷின்ஸ் நீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ். ஒவ்வொரு லெசன்லையும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாரு. இங்கே பாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போ B கொடுத்தா B எடுத்து எழுதிரு. B ஈக்குவல் டு 0.049, ஓகேவா? நெக்ஸ்ட்டு magnetic needle performs 20 complete oscillation in 5 seconds. அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு என்னது? டைம் பீரியட் ஈக்குவல் டு 5/20. ஸோ எவ்வளோ? 1/2, சாரி 1/4. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க, I ஈக்குவல் டு 9.8 × 10⁻⁻6. மேக்னெட்டிக் மொமெண்ட் M ஈக்குவல் டு X × 10⁻⁻5. ஸோ அப்போ தெளிவாக கவனி, உனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வேல்யூ எக்ஸு கேட்டிருக்கான். அப்போ பட் இதில் என்ன ஃபார்முலா லிங்க் ஆகுதுன்னு தெளிவாக கவனி. டைம் பீரியட் இருக்குது கண்ணா, இனர்ஷியா இருக்குது, மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. டைம் பீரியடு மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் லிங்க் ஆகிற ஃபார்முலா என்னது? டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π√I/m B. இதுதான் எனக்கான டைம் பீரியடும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் லிங்க் ஆகிற ஃபார்முலா. வெரி 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 இம்பார்ட்டண்ட், புரிஞ்சா? ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π√I/m B, ஓகேவா? டைம் பீரியடும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் லிங்க் ஆகிற ஃபார்முலா, புரிஞ்சா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். இப்போ திருப்பி அடுத்து சொல்கிறேன் பாரு. வெர்னியர் கேலிஃபர்னு உனக்கு மனசில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தான், B - A / B MSD, அவ்வளோதான். எனக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். B அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேல் VS, ஏங்கிறது என்னது? மெயின் ஸ்கேல் MS. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதுலேருந்து டேட்டா எடுத்து எழுது. N+1 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். அப்போ வெர்னியர் ஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? N+1 கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்கேல் என்ன கொடுத்துருக்காங்க? மெயின் ஸ்கேல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? N கொடுத்துருக்காங்க. MSD என்ன கொடுத்துருக்காங்க? 1 MSD ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீ அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுன்னா உனக்கான ஆன்சர். அவ்வளோதான், ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ். பட் தெளிவாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே உனக்கு mmல கொடுத்துருக்காங்க, பட் ஆன்சர் எதில் கேட்குறாங்க? சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. அப்போ நீ இந்த இடத்துல மாற்றிக்கலாம். இது எப்படி மாற்றலாம்? சென்டிமீட்டரில் 0.1 × 10⁻⁻1 10⁻⁻2. 10⁻⁻2 10⁻⁻1 தான் என்னது? 10⁻⁻3 மில்லிமீட்டர்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? புரியுதா? அப்போ 10⁻⁻2 என்னவாயிரும் நம்மளுக்கு? மில்லிமீட்டர், சாரி சென்டிமீட்டர். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று. ஸோ -2 சென்டிமீட்டர். இது எப்படி எழுதலாம்? 1/100 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? ஓகேவா? அப்போ 1/100 வரக்கூடிய ஆன்சர் எதுனாது? B. ஸோ வந்துருச்சு ஆன்சர், ஓகேவா? இது ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலாஸ்.
ஓகேவா கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வெயிட் करो Vg gravitation potential equal to gm1 m2 divided by r அவ்வளவுதான் ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் ஸோ இங்கே கவனி தெளிவா இங்கே கவனி அண்ணே மாஸ் ஆஃப் எ பிளானட் 1/10th தட் ஆஃப் எர்த் அப்போ mb ஈக்குவல் டு 1/10th ஆஃப் me கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் dp ஈக்குவல் டு de/2 கொடுத்துருக்காங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கேட்குறாங்க ஆக்சலரேஷன் டியூனா ஒரே ஒரு ஃபார்முலா தான் g ஈக்குவல் டு gm/r². அவ்வளோதான் ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ்க்குண்ணா இதில் உங்களுக்கு கொஷினில் எது தான் கொடுத்துருக்காங்க உனக்கு g கொடுத்துருக்காங்க மாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் r2 கொடுத்துருக்காங்க g வந்து உன்கிட்ட கொஷின் கேட்குறாங்க எம்மும் r2 ஐ மீன்ஸ் r எப்படி எழுதலாம் d ஈக்குவல் டு 2 டயாமீட்டரில் தானே வந்திருக்கு ஸோ அப்போ d/2 ஈக்குவல் டு r இது ஸ்கொயர்டுனா இங்கே என்ன இந்த ஸ்கொயர்டு இங்கிட்டு வரும்போது என்ன வரும் ரூட்டாக மாறும் என்னவா மாறும் ரூட்டாக மாறும் புரிஞ்சா ஃபுல்லாக ஃபார்முலா பேசுடு தெளிவாக கவனிங்க இது என்னது சைக்ளிக் ப்ராசஸில் இவங்க யாருப்பா ரெக்டாங்குலர் டோன்ட் வரி ரெக்டாங்குலர்னா சைக்ளிக் ஃபார்முலாவில் ஒர்க் டன் ஈக்குவல் டு பி ஓகேவா டன்னா ஸோ ரெக்டாங்குலர் ஒர்க் டன் ஈக்குவல் டு பிவி பட் அவங்க எதுக்கு கேட்டிருக்காங்க பிசிக்கு கேட்டிருக்காங்க பிசி என்னது நம்மளுக்கு வால்யூமில் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ வால்யூம் என்னது ஐசோகோரிக் அப்படின்னா என்னது ஒர்க் டன் ஈக்குவல் டு என்னது 0 ஏன்னா வி ஈக்குவல் டு 0 ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ புரியுதா ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் எப்படின்ட்டு இங்கே பாரு சேம் அதே சைக்ளிக் ப்ராசஸ் ஸோ ஒர்க் டன் கேட்குறாங்க ஒர்க் டன் ஈக்குவல் டு பி டெல் வி ப்ரெஷர் எவ்வளோ எதுக்கு கேட்குறாங்க ஐசோபாரிக் தான் கேட்குறாங்க அப்போ இது மட்டும் தான் எடுத்துக்கணும் ஐசோபாரிக்னா இது மட்டும் தானே கான்ஸ்டன்ட்டு மற்ற எந்த இடத்துலயாச்சும் கான்ஸ்டன்ட் இருக்கா இல்லை ஸோ இந்த இடத்துல 0 பாயிண்ட் கனெக்ட் பண்ணேன்னா ஓகேவா அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 3 × 10⁻² இன்ட்டு பி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 2 ஸோ 2 ஈக்குவல் டு 600 ஜூல் ஓகேவா புரிஞ்சா சிம்பிளா டன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் தம்பி ஃபார்முலா இல்லைன்னா நீ எதுவுமே பண்ண முடியாது இங்கே பாரு ஆர்எம்எஸ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க ஸோ ஆர்எம்எஸ் ஸ்பீடு என்னது நீட்டில் தான் கேட்டிருக்காங்க விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு √3RT டிவைடட் பை m ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் டேட்டா எடுத்து எழுது டெம்பரேச்சர் உனக்கு வந்து -50 டிகிரி செல்சியஸ் அப்போ 273 -50 டிகிரி ஸோ எவ்வளோ ஆச்சு 223 Kelvin. What temperature the gas should be heated so that RMS speed is increased by 3 times? Okay, அப்போ VRMSும் டெம்பரேச்சரும் கேட்டிருக்காங்க அப்போ VRMS is directly proportional to temperature இதுதான் உனக்கான கொஷின் ஓகேவா புரியுதா ஸோ ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் சொல்லலாம் ஓகேங்களா நீ ஃபார்முலாவை படித்தனா எதுவுமே தேவையில்லை ஃபார்முலா வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனலில் தெளிவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யார் என்னோட அந்த ஃபார்முலா ரிவிஷன் பார்த்தீங்களோ எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க டெஸ்ட்டில் வந்து நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க டெஸ்ட்டில் வந்து எனக்கு நல்ல ஸ்கோர் வருதுன்னா அவங்களோட ஃபார்முலா ஷீட் அப்படின்ட்டு ஸோ மறக்காமல் போயிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ ஸோ அதில் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் மேக்னெட்டிக் ஃபிசிக்ஸ் தெர்மல் ஃபிசிக்ஸ் மூணுக்கான ஃபார்முலா ரிவிஷன் இருக்குது இதில் பாரு ஒரு வேவ் கொடுத்துட்டாங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னா டைம் பீரியட் கேட்குறாங்க உனக்கு ஆம்ப்ளிடியூடு அப்படிங்கிறது இந்த 5 தான் ஆம்ப்ளிடியூட் அப்போ A ஈக்குவல் டு 5 டைம் பீரியட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது டைம் பீரியடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டைம் ஈக்குவல் டு T/ஒமேகா 2π இங்கே ஒமேகா யார் பை ஸோ பை அடிச்சுன்னா என்னது 2 சைன்ஸ் இதெல்லாம் ஒரு கொஷினா ரிமைனிங் ஒரு 5 சைன்ஸில் அட்டன் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இதெல்லாம் ஒரு கொஷின்ஸா பட் இங்கே பாரு க்ளோஸ்டு ஆர்கன் பைப் ஓப்பன் ஆர்கன் பைப் ஃபார்முலா தட்ஸ் ஆல் வேவ்ஸில் கேட்டிருக்காங்க க்ளோஸ்டு ஆர்கன் பைப் ஓப்பன் ஆர்கன் பைப் அப்படியே ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க சப்சிக்வெண்ட் இயர்ஸில் கேட்டிருக்காங்க நீட் அண்ட் மணிப்பூரில் சப்சிக்வெண்ட் இயர்ஸில் கேட்டிருக்காங்க
ஆர்கன் பைப் அண்ட் க்ளோஸ்டு பைப். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இங்கே பாரு ஆக்சலரேஷன் எக்ஸ்டி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க உனக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் சிம்பிள் ஹார்மோனிக் லெசனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆசிலேஷனில் வரும். அந்த ஆசிலேஷனில் வரக்கூடிய ஆக்சலரேஷன் ஃபார்ம் என்னது? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸ் இதானே, இல்லைனா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஏ. எனிவே ஓகேவா? இந்த ஏ வந்து என்னது? ஆம்ப்ளிடியூடை கண்டுபிடிக்கும். இந்த ஒமேகாவுக்கு பதிலாக எப்படி எழுதலாம்? 2πtன்னு எழுதலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணு. 2π டைம் பீரியட் எவ்வளோ? டைம் பீரியடு 8. ஏன்னா டைம் பீரியடுங்கிறது ஒரு வேவ்னுடைய இது. ஓகேவா? இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ? ஆம்ப்ளிடியூடு 1. ஓகேவா? இது என்னது? ஸ்கொயர் தானே. ஸோ கேன்சல் அவுட் பண்ண 4 வருமா? அப்போ பை ஸ்கொயர்டு 16 மைனஸ் வருதுக்கு மைனஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தம்பி, முடிஞ்சு. மேட்ரே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டியில் எப்படி கேட்டிருக்காங்க பாரு. ஒரு 100 ஓம் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறாங்க. டேட்டா எடுத்து எழுதுனா தான் உனக்கு புரியும். அந்த 10ல் ஃபஸ்ட்டு 5 வந்து சீரீஸில் இருக்குது, அடுத்த 5 வந்து பேரலில் இருக்குது. இந்த 2 எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. என்னன்னே சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. கொஷினை தெளிவாசி. ஃபஸ்ட்டு 5 சீரீஸ், சாரி ஓகே சீரீஸ், அடுத்த 5 பேரலல். ஓகேவா? அப்போ தெளிவாக கவனி. இது சீரீஸு, இது பேரல். இது 2 எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. தட்ஸ் ஆல். ஓகேவா? இது ஒன்றுமே இல்லை. 10 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கொடுக்கணும்? 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுது. 100 ஓமுங்கிறது எவ்வளோ? அப்போ ஒரு இதுக்கு 10 ஓம். அப்போ சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஈக்குவல் டு என்னது? 50 ஓம். இங்கே 1/R ஆர்பி பேரலல் தானே இது. ஆர்பி ஈக்குவல் டு அப்படியே 1/10 வருமா? ஏன்னா ஒவ்வொரு ஓமுக்கு எவ்வளோ? ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கட் ஆகிருக்கு நம்மளுக்கு. அப்போ 100 ரெசிஸ்டன்ஸ், சாரி 100 ரெசிஸ்டன்ஸுங்கிறது எவ்வளோவா இருக்குது? 10 10 இருக்குது. ஓகேவா? அதில் 5 வந்து சீரீஸ், 5 வந்து பேரலல். அப்போ என்ன வரும்? 5/10R. ஸோ கேன்சல் அவுட் பண்ண என்னது? 2. அப்போ என்னது? 1/2R. இது ரிவர்ஸில் போடு. ஆர்பி ஈக்குவல் டு 2R. இப்போ என்ன சொன்னாங்க? இது 2 எதில் கனெக்ட் ஆகிருக்கு? சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. சீரீஸில். அப்போ நெட்டு எவ்வளோ? ஆர்எஸ் ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 50 + 2. ஸோ 52. எவ்வளோ நிமிஷம்டா ஆச்சு? ஒன்றுமே ஆகலடா. ரொம்ப சிம்பிள்ரா. எவ்வளோ நிமிஷம்டா ஆச்சு? ரொம்ப சிம்பிள்ரா. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஒவ்வொரு நீட் ஆஸ்பரண்ட்டும் தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொலினாய்டு கொஷின்ஸு. சொலினாய்டுக்கு என்ன ஃபார்முலா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு N, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு μ0 Ni. தட்ஸ் ஆல். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிவைடட் பை லென்த். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா நீ அப்ளை பண்ணால் உனக்கான ஆன்சர். சேம் ஆஸ் யூஷுவல், சேம் சிமிலர் கொஷின் சப்சிக்வெண்ட்டாக உனக்கு கேட்டிருக்காங்க நீட்டில். நெக்ஸ்ட் லாஜிக் கேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 ரேடியஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் நம்பர் அண்டு ரேடியஸ். ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ரேடியஸ் ஈக்குவல் டு R0 A 1/3. யார் யாரை லிங்க் பண்ணியிருக்காங்க? ரேடியஸையும் மாஸ் நம்பரையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். R இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A இன்வர்ஸ். எனக்கு என்ன வேணும்? ரேடியஸ் தான் வேணும். ஸோ அப்போ R1 டிவைடட் பை R2 ஈக்குவல் டு A1 டிவைடட் பை A2 1/3. கம்ப்ளீட்டட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான் தம்பி. ஃபார்முலா படிச்சேன்னா போதும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாரு? 1/λ² அண்ட் இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ λ² கைனெட்டிக் எனர்ஜி தெளிவாக கவனிச்சுக்கணும். அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு H/μ².
ரூட் ஆஃப் 2 சாரி இங்கே நான் வந்து லாம்டா வரணும் ஸோ சாரி 2me ஸ்கொயர் ரூட் அங்கே போச்சுன்னா என்ன ஆகும் லாம்டா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை 2me அப்போ ஈயும் லாம்டா ஸ்கொயர்டும் எப்படி இருக்குது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது ஸோ வெரி கிளியர் கட் ஃபார்முலா பேஸ்டு கிராஃப் கூட உனக்கு ஃபார்முலா பேஸ் தான் ஸோ இது ஆல்சோ நம்மளுக்கு என்ன தான் ஃபார்முலா பேஸ்டு தான் ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் ரெண்டுமே எப்படி இருக்குது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் அப்போ ரெண்டுமே என்னது சேம் டைரக்ஷன் நெகட்டிவ் போட்டுச்சுன்னா என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ சேம் டைரக்ஷன் அவ்வளோதான்டா தம்பி சேம் இதே ஃபார்முலா தான் ரெண்டு என் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு என் வேல்யூஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா 1/λ வேவ் லென்த் கேட்குறான் 1/λ ஸோ நான் அதுக்கெலாம் போக மாட்டேன் நான் என்னோட ட்ரிக்குக்கு தான் வருவேன் நீ வேணால் உன்னோட ட்ரிக்குக்கு போய்க்கோ லாம்டா ஈக்குவல் டு n1 ஸ்கொயர்டு n2 ஸ்கொயர் டிவைடட் பை n2 ஸ்கொயர்டு மைனஸ் n1 ஸ்கொயர்டு ஆர் இந்த ஃபார்முலா போட்டேன்னா ஒவ்வொன்றுக்கும் நீ கண்டுபிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் இது கவனி பீக் வேல்யூ பீக் கரண்ட்ரா டே ஆல்டர்னேட் கரண்ட்டில் இருக்கிறதே நான் ஒவ்வொரு டைம் முக்கியமாக சொல்லக்கூடிய பீக் கரண்ட்ரா ஸோ செலிவா கவனி கெப்பாசிட்டர் அப்போ கெப்பாசிட்டருக்கு என்னது சி வேல்யூ கொடுத்துருக்காங்க எடுத்து எழுது டேட்டா எடுத்து எழுது இன்ட்டு 10⁻⁶ வோல்ட்டு கொடுத்துருக்காங்க என்னது 210 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 50 ஓம் 50 ஹர்ட்ஸு தி பீக் கரண்ட் கேட்டிருக்காங்க பீக் கரண்ட் என்னது IRMS ஈக்குவல் டு VRMS டிவைடட் பை XC கெப்பாசிட்டரை பொறுத்தவரையும் ஸோ XCனா என்னது XC ஈக்குவல் டு 1/ωc 1/2π ஃப்ரீக்வன்சி சி அவ்வளோதான் அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணால் உனக்கான ஆன்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா கிளியர் கட் ஃபார்முலா நான் ஆல்ரெடி நடத்தின ஃபார்முலாஸ் கிளியர் கட் நடத்தின ஃபார்முலாஸ் எவ்வளோ கிளியராக நடத்திருக்கேன் தெரியுமா ஸோ எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆனால் அவங்க ஃபார்முலாவே எனக்கு போதுனான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த 12 லெசன்ஸ் இப்போ நான் தரோம் நான் குட் ஸ்கோர் வாங்குறேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்கிறான் ஸோ எனக்கு வந்து எனக்கு நான் உட்காந்து 4 ஹவர்ஸ் எனக்கு நடத்தினது எனக்கு கஷ்டமாக தெரியல ஸோ அவங்க சொல்லும்போது ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இது ஆல்ரெடி வந்தது தான் நான் பார்த்துட்டேன் மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ இண்டக்டர் U ஈக்குவல் டு ½ LI ஸ்கொயர்டு இதெல்லாம் ஒரு கொஷினா ஒரு விஷயமே இல்லை இதை பாருங்கள் ஏ டைட்லி wound 100 wounds என்ஸு கொடுத்துருக்காங்க ஆர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க கரண்ட்டு கொடுத்துருக்காங்க சென்டர் ஆஃப் தி காயில் கேட்குறாங்க B ஈக்குவல் டு μ0I என்ன கொடுத்துருக்கனால என்ன எடுத்துக்கிறேன் μ0 NI / 2R இதுதான் சென்டர் ஆஃப் காயில் அவ்வளோதான் ஃபார்முலா முடிஞ்சிடா தம்பி அப்படியே அப்ளை பண்ணால் உனக்கான ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எத்தனை பேர் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே ஈஸி தான் தின் ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் சார்ஜ்டு சம் சோர்ஸ் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஷெல்லுன்னு கொடுத்துட்டாங்க ஷெல்லுனாலே சர்ஃபேஸ் V surface equal to V center ஓகே C and P பாயிண்ட் சிங்கிறது என்னது சென்டர் பாயிண்ட்டு பிங்கிறது என்னது சர்ஃபேஸ் பாயிண்ட்டு ஸோ அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க அப்போ VP மைனஸ் VC சென்டர் அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது V சென்டரும் VCயும் ஈக்குவலாக இருக்குது ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக் ஜீரோ தட்ஸ் ஆல் புரிஞ்சா கிளியராக புரிஞ்சா எல்லாமே ஃபார்முலா மட்டும்தான் நீ ஜஸ்ட் எனக்கு தியரி கூட என்னால் படிக்க முடியாது இந்த 20 நாளில் நான் ஃபார்முலா மட்டும் தரவு பண்ணால் என்னால் முடியுமானா 100% உன்னால் முடியும் 140+ நீயும் ஃபிசிக்ஸில் குட் ஸ்கோர் வாங்கி நல்ல ஒரு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறதுக்கு இந்த 35 கொஸ்டின்ஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த 35 கொஸ்டின்ஸை நீ கரெக்டாக எழுதணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டனா டெஃபினெட்லி நீ கண்டிப்பாக என்ன பண்ணியே ஆகணும் ஃபார்முலா தெளிவாக படிக்கணும் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்குமே டீனா டைம் பீரியட் ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி லாம்டானா வேவ் லென்த் இப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் படித்தா மட்டும் தான் உன்னால் ஸ்கோர் பண்ண முடியும் அதர்வைஸ் ரொம்பவே கஷ்டம் தம்பிக்கலாம் ஸோ
டெஃபினெட்லி நான் கிளியர் கட்டாக அந்த 12 லெசன்ஸ்க்கான ஃபார்முலா ஷீட் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 12 லெசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 24 கொஷின்ஸ் 24 to 25 கொஷின்ஸ் நியர்லி கம். ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் தான் தயவு செஞ்சு படிச்சுட்டு போ. டெலிகிராம் குரூப் சேனலில் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு தெரிஞ்சு அப்படின்னா டெஃபினெட்லி மறக்காமல் லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்காக எஃபோர்ட் போட நான் ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.